Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi ajma'in. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதம் வர இருக்கிறது. ரமலான் மாதம் சம்பந்தமான சில மார்க்கம் சொல்லும் சிறப்புகளை, தகவல்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள இருக்கிறோம். அதுல முதலாவதாக ரமலான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, ரமல் என்கிற அசல் வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு எரித்தல் அப்படிங்கிற பொருள். எரித்தல் அப்படிங்கிறது ஏன் எரித்தல் என்கிற பொருள் உள்ள இந்த மாதத்திற்கு எரித்தல் என்கிற பொருள் உள்ள ரமலான் என்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, ஒன்னும் முதல்ல இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் அரபுகள் சூரிய கணக்குப்படி மாதங்களை கணக்கிட்டு வந்திருக்கலாம். அப்படி வரும் பொழுது இந்த ரமலான் மாதம் வருகிற காலம் கோடை காலமாக இருந்திருக்கலாம். எனவே அப்ப சூடு அதிகம், எரிக்கும். எனவே அந்த எரித்தல் பொருள் உள்ள ரமலான் என்கிற பெயர் இதற்கு வந்திருக்கலாம் என்கிற கருத்து உண்டு. அதே போன்று இந்த ரமலான் மாதத்துல, இஸ்லாம் போதிக்கிற ரமலான் மாதத்துல பாவிகளுடைய பாவங்கள் எரிக்கப்படுவதால், இல்லாமலாக்கப்படுவதால் இந்த மாதத்திற்கு ரமலான் அப்படிங்கிற பொருள் வந்தது என்கிற இரண்டு கருத்துக்களும் உண்டு. இந்த தகவல் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவங்களுடைய இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்துல இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பல கிதாபுகளும் இருக்கு, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த ரமலானுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நிச்சயமாக ரமலானுடைய மாதம், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ரமலான் மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று அந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதே போன்று இந்த ரமலான் மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் என்கிற இரவும் உண்டு. அதுவும் இந்த ரமலான் மாதத்துடைய இன்னொரு தனிச்சிறப்பு. இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரில் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம்னு சொல்றான். அத்தகைய 1000 மாதங்களுடைய சிறப்பு பெற்ற அந்த லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவும் இந்த ரமலான் மாதத்தில் இருப்பது ரமலான் மாதத்துடைய ஒரு கூடுதல் சிறப்பு. அதே போன்று ரமலான் மாதத்தினுடைய இன்னொரு தனிச்சிறப்பு, மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, குர்ஆனில பெயர் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே மாதம் ரமலான் மட்டும்தான். 12 மாதங்கள் இருக்குல்ல, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல்ன்ட்டு இந்த மாதங்கள்ல குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே மாதம் ரமலான் மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப குர்ஆனோடு தொடர்பு படுத்தி பார்க்கிற பொழுது ரமலானுக்கு 3 தனிச்சிறப்புகள். ஒண்ணு, குர்ஆன் இறக்கப்பட்டது. 2வது, குர்ஆனில் சிறப்பித்து கூறப்பட்ட 1000 மாதங்களை விட உயர்வான அந்த லைலத்துல் கத்ர் இந்த மாதத்தில் உள்ளது. குர்ஆனில் பெயர் சொல்லி அழைக்கப்படக்கூடிய, பேசப்படக்கூடிய ஒரே மாதம் இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிற 3 தனிச்சிறப்புகள் இந்த ரமலான் மாதத்திற்கு உண்டு. ரமலான் மாதம் ஹிஜ்ரி கணக்குப்படி 9வது மாதம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அடுத்தது ஹதீஸுக்கு போனோம் அப்படின்னா, ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ் சொன்னான்ல ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படின்ட்டு, அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு, உங்களில் அந்த ரமலான் மாதத்தை யார் அடைகிறீர்களோ அவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு வைக்கட்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளை பிறப்பித்து காட்டுகிறார். அப்ப ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது ஃபரதான விஷயம் அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுக்கு அடுத்தது ஹதீஸ்ல பார்த்தோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஹல ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுதிஹத் அபுவாபு ஸமாஇ, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. இன்னும் சில அறிவிப்புகள்ல ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவனத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன. சுல்சலத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 கிதாபுகளும் இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸுடைய பொருள், கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோம். ஏனால் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவது, முதலாவதாக இந்த ஹதீஸில் 3 விதமான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்கிறான். ரமலான் மாதம் வந்த உடனே அதனுடைய சிறப்பை மனிதர்கள், ஜின்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக 3 சிறப்பு ஏற்பாடுகள். முதலாவதாக சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இந்த 3மே யதார்த்தமான என்ன பொருளில் பேசப்படுகிறதோ அதுவாகவே இருக்கும். அதாவது சொர்க்கத்துடைய கதவு உண்மையாகவே திறக்கப்படும்,
நரகத்துடைய கதவு உண்மையாகவே சாத்தப்படும், சைத்தான்கள் கட்டி வைக்கப்படுவார்கள், விலங்கிடப்படுவார்கள் அப்படிங்கிற முதல் பொருள். இன்னொன்னு, இந்த 3 கருத்துமே இலக்கிய ரீதியாக பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். எப்படின்னா, சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன அப்படின்னா மனிதனுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய மனோநிலையும் சூழலும் இயற்கையாகவே அமைத்து கொடுக்கப்படும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னா நன்மைகள் அதிகமா வேணும். அப்ப ரமலான் மாதத்தில் மனிதனுக்கு நன்மை செய்கிற மனோநிலை அதிகமாக அல்லாஹ் விதித்து வைத்திருப்பான், நன்மை செய்யக்கூடிய சூழல்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான் அப்படிங்கிற கருத்து. நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகின்றன அப்படின்னா பாவத்தின் மேல இயற்கையாவே மனிதனுக்கு ஒரு பற்றற்ற ஒரு விதமான வெறுப்பு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான் இந்த ரமலான் மாதத்துல மற்ற மாதத்தை காண. அப்ப ரமலான் மாதத்துல ஒருத்தன் பாவம் செய்யணும் நினைச்சா கூட அந்த பாவத்தின் மேல மனம் ஒரு ஈர்ப்பு இல்லாம அதை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் கொடுத்திருப்பான். இன்னொன்னு, அந்த பாவம் செய்கிற சூழல் இல்லாமல் இருக்கும். ஒரு பாவம் செய்யணும்னா ஒன்னும் அவன் தனிப்பட்ட செய்கிற பாவம் இருக்கும், அல்லது சூழல் காரணமா செய்கிற பாவம் இருக்கும். பாவம் செய்கிற சூழல்களை அல்லாஹ் தவிர்க்க வைத்திருக்கிறான் இந்த ரமலான் மாதத்துல அப்படிங்கிற பொருள் கொள்ளலாம். அதே மாதிரி சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா சைத்தான்களுக்கு மனிதர்கள் மீதான ஆற்றல் குறைக்கப்படும். ஏன்னா மனுஷன் மேல சைத்தானுக்கு சில நேரங்களில் அல்லாஹ் பவர் கொடுத்திருக்கிறான். எப்படிப்பட்ட பவர்னா, அவனுடைய இரத்த நாளங்கள் மஜ்ரத் தம்மும்பா, அதுல கூட சைத்தான் போய் எப்படியாவது மனிதனை பாவம் செய்கிற ஒரு விதத்துல தயார்படுத்துதல், பாவத்தின் பேர்ல உந்தி தள்ளுதல் அப்படிங்கிற பவரை சைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அந்த பவர் இந்த ரமலான் மாதத்தில் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற பொருளாக இருக்கலாம். அல்லது சைத்தானுடைய பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா ஷஹவத், இச்சை, ஆண் பெண் ஈர்ப்பு, ஆண் பெண் மேல பெண் ஆண் மேல் வருகிற அந்த இச்சை, அந்த இச்சை குணம் இந்த ரமலான் மாதத்தில் மனிதனிடம் மிக வலுவாக கட்டுக்குள் வைத்துக் கொள்ளப்படும். எப்படின்னா, அந்த நோன்பு வைக்கிற பொழுது அவனுடைய இச்சை தன்மை மிக வலுவாக குறைக்கப்படுகிறது அல்லவா, அதனால ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். ஷைத்தானால செயல்பட முடியாத அளவுக்கு அந்த இச்சை அல்லாஹ் மிக பெரிய அளவுல கண்ட்ரோல் செய்து கொள்கிறான் அப்படிங்கிற பொருள் எல்லாம் இந்த நபிமொழிக்கு நமக்கு ஞானவான்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப எது எப்படியோ ரமலான் மாதம் வருகிற பொழுது அல்லாஹ் ரமலானை மனிதர்களும் ஜின்களும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுக்காக முழு முன்னேற்பாடாக அல்லாஹ் செய்கிறான் அப்படிங்கிற தகவல் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்து ரமலானுடைய சிறப்பை கூறுகிற இன்னொரு நபிமொழி, மன் சாம ரமலான ஈமானம் வயஹ்திசாபன், எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்துல ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறானோ ஒஃபிர லஹு மா தகத்தம், அவனுக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று மன் காம ரமலான ஈமானம் வயஹ்திசாபன், எவன் ஒருவன் இந்த ரமலான் மாதத்துல ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறானோ அவனுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த நபிமொழி புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 கிதாபுகளிலும் இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தல் எந்த அளவுக்கு சிறப்பாக வலியுறுத்தப்படுகிறதோ அதற்கு தகுந்தால் போல இரவு நேரத்தில் நின்று வணங்குதல் மிக முக்கியமான அமல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நோன்பு இப்படியாவது வர பட்னியா கடந்துடுவாங்க, ஆனா தொழுகு விஷயத்துல கவனம் செலுத்தவே மாட்டாங்க ரமலான் மாதத்துல. அப்படி இருக்கிறவங்க நீங்க அந்த இபாதத்தின் பேர்லையும் இரவு நேரம் நின்று வணங்குதல் பேர்லையும் கொஞ்சம் ஆழமான கவனம் வையுங்கள். ஏனென்றால் நோன்பும் இரவு வணக்கமும் ஏறத்தாழ இணை இபாதத்துகள், ஒன்றுக்கொன்று சம பங்குள்ள இபாதத்துகள் போன்று. எனவே இரவு நேரத்தினுடைய இபாதத்தை கொஞ்சம் கவனமா வையுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தர்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, வெறுமனே நோன்பு வைத்து இரவு நேரத்தில் நின்று வணங்கினால் மட்டும் போதாது, அதில் நம்முடைய மனநிலையை கொஞ்சம் நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் நோன்பு வச்சுட்டே இருக்கிறோம், ஆனா எதுக்கு நோன்பு வைக்கிறோம், நான் சின்ன வயசுல இருந்து வச்சுட்டே இருக்கிறேன் அப்படிங்கறதுக்காகவோ, அல்லது எங்க குடும்பத்தில் எல்லாரும் என்னை வைக்க சொல்லி வைக்கிறாங்க அப்படிங்கறதுக்காகவோ, அல்லது ஊர்ல நான் பெரிய மனுஷன் நோன்பு வைக்காத 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கறதுக்காகவோ மட்டும் இருந்தால் அதனுடைய நன்மைகள் நமக்கு பெரிய அளவுல கிடைக்காது. அப்ப இந்த நபிமொழி ஈமானும் நன்மை எதிர்பார்க்கிற மனநிலையும் வேணுங்குது. அப்ப நம்முடைய செயல்கள் வெளிப்படையா நம்ம பட்டினி கிடப்போம், நின்று வணங்குவோம், அதுக்கு அப்பாற்பட்டு அதில் நம்முடைய மனம் அல்லாஹ்வை மட்டும் நம்புகிறதா, அல்லாஹ்விடம் நன்மைகளை எதிர்பார்க்கிறதா என்பதையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இருந்தோம்னா தான் ரமலானுடைய பரிபூரண நன்மை நமக்கு கிடைக்கப்படும் என்பதை இந்த நபிமொழி, இவ்விரு நபிமொழிகளும் நமக்கு
தெளிவா சொல்லி காட்டுகின்றன. அடுத்தது ரமலானுடைய சிறப்பை பற்றி கூறுகிற அடுத்த ஒரு முக்கியமான நபிமொழி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன லில்லாஹி தபாரக வ தஆலா, நிச்சயமா அல்லாஹ் தஆலாவிற்கு வதகாவும் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் யானி ஃபீ ரமலான், ரமலான் மாதத்துடைய இரவிலும் ரமலான் மாதத்துடைய பகலிலும் அல்லாஹுக்கு இந்த ரமலான் மாதத்தில் விடுதலை செய்யக்கூடிய பெரிய கூட்டம் ஒன்று இருக்கிறது. அதாவது ரமலான் மாதத்துடைய பகல்லையும் சரி ரமலான் மாதத்துடைய இரவிலும் சரி அல்லாஹுவால் சில அடியார்கள் நரகிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தருகிற மிக முக்கிய செய்தி என்ன அப்படி, இந்த நபிமொழி நமக்கு பஸார் அப்படிங்கிற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொல்லித்தர செய்தி என்னன்னா, அல்லாஹ் ரமலான் மாதத்துல குறிப்பிட்ட நபர்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறான். அப்படின்னா அவர்கள் நரகம் போகக்கூடிய செயல்பாடுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த ரமலான் மாதத்துல அந்த செயலை விட்டு அல்லாஹ் அவங்களை பாதுகாத்து நன்மை செய்யக்கூடிய மனநிலையும் சூழலும் உள்ள அடியார்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறதும், அல்லது நரகக்கென்று விதிக்கப்பட்ட சில பேரை அல்லாஹ் இந்த மாதத்துல நரகிலிருந்து வெளிவாங்கன்னு வெளியேற்றுகிறான் அப்படிங்கிற பல கருத்துக்கள் உண்டு. இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கிய செய்தி என்னன்னா, நாம் அந்த நரகிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆவல் கொண்டு அல்லாஹ்விடம் அதிகமாக அந்த கோரிக்கையை, அல்லாஹ் என்னை நரகிலிருந்து விடுதலை செய், என்னை நரகிலிருந்து விடுதலை செய், சூனத்திற்கு போக செய் என்று நாம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த நபியினுடைய தொடர்ச்சி அடுத்தது, இன்ன லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த ரமலான் மாதத்தில் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின், ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் தஅவத்தும் முஸ்தஜாபத்துன், துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துவா இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் முஸ்லிம்களுக்கு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டைமிங் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை இந்த நபிமொழி தருகிறது. அந்த துவா எதுன்னு நமக்கு தெரியாது, நேரம் என்று இதுல குறிப்பிடப்பட்டதுனாலும் ஒரு துவா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும்னா நம் மன உள்ளச்சத்தோடு செய்கிற துவா என்பதாக இருக்கலாம், அல்லது அந்த நேரத்துல ஏதேனும் ஒரு நேரம் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும் என்கிற கருத்தும் இருக்கலாம். அப்ப இந்த கருத்து, இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ரமலான் மாதத்தில் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அது எந்த நேரம், எந்த சூழல், எந்த மனநிலைன்னு நமக்கு தெரியாது, அது மறைக்கப்பட்டுச்சு என்றார். அதிகமான நேரங்கள்ல துவா என்கிற இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. இந்த நபிமொழி பஸார்ல இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது ரமலான் பற்றி சிறப்பை தருகிற அடுத்த ஒரு மிக முக்கிய நபிமொழி என்ன அப்படின்னா, இப்னு ஹுஸைமா என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் தகர்ரப ஃபீஹி ஹஸ்லத்தம் மினல் கைர், இந்த ரமலான் மாதத்தில் எவன் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறானோ, உபரியான ஃபரல் அல்லாத ஒரு நல்ல காரியத்தை செய்கிறானோ, கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, ரமலான் அல்லாத காலத்தில் ஃபரலான இபாதத்தை செய்தவன் போலாவான் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். வமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீஹி, இந்த ரமலான் மாதத்தில் ஃபரலான ஒரு இபாதத்தை ஒருவன் செய்தால், கமன் அத்தா சபஐன ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, ரமலான் அல்லாத காலங்கள்ல 70 ஃபரல்களை செய்த நன்மையை அல்லாஹ் தருவான் என்பதாக நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நபிமொழி இப்னு ஹுஸைமா என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்னன்னா, அல்லாஹ் நன்மையை தருகிற விதம் ரமலான் அல்லாத காலத்தை விட ரமலானில் அதிக அதிக நன்மைகள் கிடைக்கின்றன. ஒரு இபாதத்துக்கு மிக அபரிவிதமான நன்மைகள் அல்லாஹ் தருகிறான் அப்படிங்கிறது இந்த நபிமொழி சொல்லுது. அப்ப நாம் இந்த ரமலான் மாதத்தை வேணும்னே எந்த ஒரு இபாதத்திலையும் கவனம் இல்லாம ஒரு தூங்குறது, எந்திரிக்கிறது, சகுறு சாப்பாடை தயார் பண்றது, இந்த மாதிரியான ஒரு ஆதத்தன் வழக்கமான விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திடாம அதிகமான இபாதத்துகள்ல நம்ம ஈடுபடணும். அதுக்குண்டான திட்டமிட்டு செய்யணும். வழக்கமா ரமலான் அல்லாத காலத்துல ஃபர்ல மட்டும் தொழுகிற பழக்கம் உள்ளவங்க ரமலான் மாதத்துல தஹஜ்ஜுத், இஷ்ராக்கு, லுஹா, அவ்வாபீன் இந்த மாதிரி தொழுகைகளை நிறைவேற்றுக்கு முயற்சி பண்ணலாம். ரமலான் அல்லாத காலங்கள்ல குர்ஆன் ஓதுகிற பழக்கம் இல்லாதவங்க ரமலான் மாதத்துல குர்ஆன் ஓதுகிற பழக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தலாம். ரமலான் அல்லாத காலங்கள்ல குர்ஆன் கொஞ்சம் ஓதுவோம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 ஜுஸு 3 ஜுஸு என்கிற கருத்துல ஏதேனும் ஒரு விதத்துல, அல்லது எனக்கு குர்ஆனே ஓத தெரியாதுங்கிறவங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு 1000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற தஹ்லீல் கலிமா ஓதிக்குவேன் அப்படின்னும், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை நான் ஸலவாத் ஓதிக்குவேன் அப்படின்னும், ஏதேனும் ஒரு விதத்துல நம்மளுடைய காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி
இபாதத்தை திட்டமிட்டு வகுத்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படி செஞ்சோம்னா ரமலானுடைய முடிவுல நமக்கு அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதை யாரும் மிஸ் செய்து விட வேண்டாம், இழந்து விட வேண்டாம் என்பதாக நமக்கு இந்த நபிமொழி எடுத்து காட்டுகிறது. அதே இந்த ரமலானுடைய சிறப்பை சொல்கிற ஒரு அடுத்த நபிமொழி, இந்த நபிமொழிய தொடர்ச்சி இப்னு ஹுசைமாவுடைய தொடர்ச்சியில நிறைய பெரிய ஹதீஸ், அது நிறைய செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு செய்தி என்னன்னா, வகுவ இந்த ரமலான் மாதம் ஷஹருன், அது ஒரு சிறப்பு மிக்க மாதம். அவ்வளவு ரஹ்மத்துன், அதனுடைய முதல் 10 நன்மையாகும். அவுசத்தஹு மகுஃபிரத்துன், அதனுடைய நடுவு 10 மகுஃபிரத் பாவ மன்னிப்புடைய 10ஆகும். ஆஹிருஹு இத்கும் மினன்னார், அதனுடைய இறுதி 10 நரக விடுதலையுடைய இறுதி 10ஆகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு ஹுசைமால இடம்பெற்றிருக்குங்களா? இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கிய செய்தி என்னன்னா, ரமலான் முழுவதுமே சிறப்பான மாதம் என்று இருந்தாலும் அதனுடைய ஒவ்வொரு 10க்கும் ஒரு குறிப்பிட்ட சிறப்புகள் உண்டு. அந்த 10ல அந்த சிறப்பை அடைவதற்கு பிரத்யோக முயற்சிகள் இருக்கணும். வழக்கமா எல்லா ரமலான் முழுவதும் இபாதத்துகள் செஞ்சாலுமே முதல் 10ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அதை தேடுகிற விதம் என்ன, மார்க்கம் என்ன, அதை பத்தி சொல்லுகிறது. அப்ப மற்ற மனிதர்களுக்கு நீங்க கருணை காட்டுங்க, உங்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான் என்பது மார்க்கத்துடைய ஒரு உசூல். அப்ப அதில் கவனமா இருக்கணும். அதே மாதிரி முதல் 10ல் ஓதக்கூடிய துவாக்கள் என்பதாகவும் இருக்கிறது, அதையும் நம்ம அதிகமாக ஓதணும். அது என்ன துவாங்கிறத இந்த நேரலையினுடைய இறுதியில சொல்றோம். அப்ப முதல் 10 அப்படிங்கிறதுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்கு உண்டான என்னென்ன வழி இருக்கோ அதை. இரண்டாம் 10 மகுஃபிரத்துடைய 10. அப்ப மகுஃபிரத்தை பத்தின சில அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறுவதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பெறலன்னு சொன்னா என்ன நமக்கு நட்டம் ஏற்படும் என்பது போன்ற விஷயங்களை அறிந்து கொண்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறதுக்குள்ள வழி என்ன, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த இஸ்திக்ஃபார் ஓதுவதோ, அல்லது நமக்கு ஏறேனும் பாவம் செஞ்சிருந்தாங்களா அவங்கள மன்னிச்சிடுறதோ, அல்லது அல்லாஹ்ட்ட மனம் இறங்கி அழுது மன்றாடி என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு கேட்பதோ, இது போன்று அல்லாஹ்வுடைய மகுஃபிரத்தை பெறுவதற்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதெல்லாம் இந்த இரண்டாம் 10ல் கூடுதல் கவனமாக இருக்கணும். முதல் 10லையும் அதை செய்யலாம், கடைசி 10லையும் செய்யலாம் என்று இருந்தாலும் நடுவு 10ல அதற்கு கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இந்த நபிமொழி சொல்லுது. அதே மாதிரி இறுதி 10 இதுக்கும் இந்த நரகிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதில் அதிக அக்கறை செலுத்தணும். அல்லாஹ்ட்ட அதை கேட்கணும். நம்ம யாராவது சிரமப்படுத்திட்டு இருந்தாலும் அவங்களை விடுதலை பண்ணணும். விடுதலைன்னா என்ன, நம்மள்ட்ட ஒருத்தருடைய ஃபைல் இருக்கு, சைன் பண்ணாமே இருக்கிறோம், அது ஏதோ காரணம் இல்லை, அவர் அலைஞ்சிட்டே இருக்கிறாருன்னா யாரெல்லாம் இவருக்கு இது இருந்து ரெக்டிஃபை கொடுத்துட்றேன், எனக்கு நரகத்தை வந்து கொடுன்னு சொல்லி போட்டு ஒண்ணு செய்யலாம். அல்லது ஒருத்தருடைய அதிகாரம் நம்மள்ட்ட இருக்கு, அது நம்முடைய மனைவியா இருக்கலாம், அல்லது நம்முடைய தாய் தகப்பனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அப்ப அந்த சமயத்துல என்ன செய்யணும்னா, நம்ம அவங்கள அதை விட்டு ரெக்டிஃபை பண்ணி விட்டோம்னா அல்லாஹ் என்னை ரெக்டிஃபை பண்ணிவிடு என்பதாக நினைத்துக் கொள்வது. இதெல்லாம் மக்ஃபிரத்தை தேடுவதற்குண்டான ஷார்ட்கட் டூல்ஸ். இதெல்லாம் செய்யணும். அல்லாஹ் மாத்திகனா மினன்னார் என்கிற துவா, அல்லாஹ் நரகிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்கிற துவாவையும் அதிகமா ஓதணும். அப்போ முதல் 10 ரஹமத்துடைய 10, அதுல ரஹமத் அதிகமா தரணும். இரண்டாம் 10 மக்ஃபிரத்துடைய 10, அதை அல்லாஹ்ட்ட அதிகமா மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு தரணும். மூன்றாம் 10 நரக விடுதலை யுத்தக்கும் மினன்னார், அதுல அல்லாஹ்வுடைய நரக விடுதலை பெறுவதற்கு என்னென்னலாம் சாத்தியமோ அதெல்லாம் நம்ம தேடணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த நபிமொழி சொல்லி காட்டுகிறது. அடுத்தது இந்த ரமலானுடைய சிறப்பை பத்தி சொல்கிற இன்னொரு நபிமொழி, இதா தஹலல் அஷர், ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரமலானுடைய இறுதி 10 வந்துருச்சு அப்படின்னா ஷத்த மிஅஸரஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய இல்லற இன்பத்தை நிறுத்திக் கொள்வார்கள். கணவன் மனைவி வாழ்க்கைன்னு இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை அதை கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன செய்வாங்கன்னா அஹ்யா லைலஹு, அந்த ரமலானுடைய மாதத்தின் இரவை இபாதத்தால் விழிக்க வைப்பார்கள். அதாவது இரவு நேரத்துல முழுக்க இபாதத் செய்வாங்க. தன்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கையை நிறுத்தி வச்சுக்குவாங்க. இரவு நேரத்துல அவங்க அதிகமா நின்று தொழுகுதல், குர்ஆன் ஓதுதல், ஏதேனும் ஒரு இபாதத்துகள்ல அவங்க செய்வாங்க. அயக்கல் அகலகு, அவங்களுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள் இபாதத் செய்யணும்ட்டு. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளும் நிறைய உண்டு. முதலாவது என்ன அப்படின்னா, ரமலான் மாதம் முழுக்க சிறப்பாக இருந்தாலும் அதனுடைய ஒவ்வொரு 10க்கு எப்படி ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறதோ அதே மாதிரி இறுதி 10க்கு என்று இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்கிறது. அதுல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம் என்னன்னா, ரமலான் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளை விட்டு போயிடும். அதனுடைய சிறப்புகள் 1க்கு 70 மடங்கு நன்மையெல்லாம் நம்ம முன்னாடி ஹதீஸ்கள் சொன்னோமே, அதெல்லாம் பெற்றுக்கொள்வதில் ரொம்ப கவனமா இருக்கணும். இரவு நேர வணக்கத்துல இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும் அந்த ரமலானுடைய இறுதி 10ல அப்படிங்கிறத நமக்கு இந்த நபிமொழி சொல்லி தருகிறது. அதே மாதிரி அந்த இபாதத்துகள் செய்வதற்கு சில ஹலாலான விஷயத்தையும் நம்ம தியாகம் செய்யணும். சில விட்டுட்டு போலாம். உதாரணத்துக்கு
இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற அந்த இல்லற இன்பத்தை விட்டுருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யலாம்னா நைட் நல்லா உனக்கே சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துடும், தூங்கிடுவோம், நம்ம சாப்பாட்டை குறைச்சிக்கலாம். இது நம்ம இரவு நேரத்தை இபாதத்தை கழிப்பதற்கு நாம் எடுக்கிற சின்ன முயற்சியா இருக்கலாம். அல்லது சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிடலாம், டீ கடைக்கு போறோம், ஒரு நண்பர்கள் குழுவுக்கு போறோம், ரொம்ப நேரம் பேசணும்னா புறணி பேசிடுவோம், அப்படியே பேச்சிலே இபாதத்து கவனம் இல்லாம போயிடும் என்று இருக்குமையானால் நம்ம அதை தவிர்க்கலாம். அது ஹராம் புறணிங்கிறத தாண்டி ஹலாலான ஒரு பேச்சுக்கள் இருந்தா கூட அங்க போய் நம்ம டைம் பண்ணோம்னா அப்படியே நேரம் ஆயிரும், இபாதத்துல நம்ம இரவு நேர இபாதத்துக்கு அதை இடைஞ்சலாகும்னா அதை தவிர்க்கலாம். அதே போன்று காலையில கொஞ்சம் வியாபாரம் அதிகமா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சேர்த்தி முன்னாடியே போய் வியாபாரம் பண்ணிட்டோம்னா மதியானம் நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். தூங்கினோம்னா இரவு நேரத்துல அதிகமா நின்று நம்மளால வணங்குறதுக்கு அது வசதியா இருக்கும்னா அதை நம்ம செய்யலாம். அல்லது வியாபாரத்தை கொஞ்சம் சுருக்கிக்கலாம், லாபத்தை கம்மி பண்ணிட்டு நம்ம இபாதத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான எசவு செய்வோம்னா அதையெல்லாம் செய்யலாம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியின் இல்லற இன்பத்தை விட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி இந்த நபிமொழி சொல்லித்தர இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம மட்டும் இபாதத் செஞ்சா போதாது, இறுதி பத்துல நம்முடைய குடும்பத்தாரையும் எழுப்பணும். தூங்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் எந்திரிச்சு 4 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுங்க, அல்லது குர்ஆன் ஒரு 2 சஃபா ஓதுங்க, அல்லது இந்த தஸ்பீஹ் ஓதுங்க என்று குடும்பத்தாரையும் இபாதத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தணும். அவங்க எழுப்புறதுங்கிறது அவங்களுடைய சூழலை மாத்துறது, தூக்கத்திலிருந்து விழிப்பு கொண்டு வர்றதுங்களா. அதே போன்று நம்ம குடும்பத்துல சாப்பாடு செய்யறது பிடிக்கிறத கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டு கூட அவங்களை இபாதத்துக்கு உண்டான விஷயத்திலே ஈடுபட வைத்தல் என்பதும் இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. இந்த நபிமொழி புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது இந்த ரமலான் மாதம் சம்பந்தமா நமக்கு சொல்லித் தருகிற அடுத்த நபிமொழி என்னன்னா, அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யஅதகிஃபு அல் அஷரல் அவாஹிர, ரமலானுடைய இறுதி 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள். மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹு அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை மரணிக்கும் வரை என்ன செஞ்சாங்க, ரமலான் மாதத்துடைய இறுதி 10 முழுக்க இஅ்திகாஃப் இருப்பான். இந்த இஅ்திகாஃப் வந்துட்டு ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. எப்படி தராவிய தொழுகை ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கும், அதே போன்று எப்படின்னா ஆண்கள் பள்ளியில போய் இஅ்திகாஃப் இருப்பாங்க, பெண்கள் தன்னுடைய வீட்டுல தொழுகை அறைன்னு இருக்கும், அதுக்குள்ள ஒரு திரை ஏற்படுத்தி கொண்டு அங்க இபாதத்துகள்ல இருக்கிறது பெண்களுக்கான இஅ்திகாஃப். இது சம்பந்தமான இன்ஷா அல்லாஹ் நாடனான்னா அடுத்தது இஅ்திகாஃப் பத்தி நம்ம நோன்புடைய சட்டங்கள் அப்படின்னு ஒரு தொடர் போடுற மாதிரி ஒரு மனநிலை அல்லாஹ் கொடுத்திருக்கும். அதை செய்யக்கூடிய நசீபா அல்லாஹ் தரட்டும். அதுக்குண்டான சவாபை பெறுகிற விதத்திலும் அல்லாஹ் அந்த தொடரை அமைத்து தருவான்னு துவா செய்கிறோம். அப்ப அந்த இஅ்திகாஃப் ரமலானுடைய இறுதி 10 இருத்தல் அப்படிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க மௌத்தா போற வரைக்கும். அப்ப இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிறது, ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நிறைய இபாதத்துகள் இருந்தாலும் இஅ்திகாஃபுக்கு என்று சில முக்கியத்துவம் உண்டு. காரணம் என்னன்னா, இஅ்திகாஃப்ல உட்காந்துட்டோம் அப்படின்னா மத்த எல்லா இபாதத்து கூட வந்துடும். அங்கதான் உட்கார்ந்து இருப்போம், கண்டிப்பா குர்ஆன் ஓதிக்குவோம், அங்கதான் உட்கார்ந்து இருப்போம், தஹஜ்ஜுத் இஷ்ராக்கு அப்படின்னு எல்லா தொழுகையும் தொழுதுருவோம், அங்கதான் உட்கார்ந்து இருப்போம், புறணி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கதான் உட்கார்ந்து இருப்போம், நம்ம தஸ்பீஹ் ஓதிக்குவோம், தஹ்லீல் ஓதிக்குவோம், அல்லாஹ்வுடைய தஃபக்குர் சிந்தனையில இருந்துக்குவோம். இது எல்லா இபாதத்தையும் சுண்டி இழுத்துட்டு வர்றது அந்த 10. அப்ப அந்த 10 ரமலானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பது ஹனஃபி மதுஹப்ல சுன்னத்து. அது 10 நாள் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்னா ஒரு 3 நாள் இருக்கலாம், 4 நாள் இருக்கலாம், இருந்தோம்னாலும் அவங்களுக்கு இந்த இபாதத்தெல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த நபிமொழி வந்துட்டு புகாரி ஷரீஃப்ல இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்தது சரி, ரமலான் மாதத்தில் இத்தனை சிறப்புகள் இருக்குங்களா, இன்னொரு நபிமொழி பஸார்ல இருக்கு. என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா, மெம்பர்ல ஏறும்போது முதல் படியில ஆமீன் அப்படிங்கிறாங்க, 2ஆம் படியில ஆமீன்ங்கிறாங்க, 3ஆம் படியில ஆமீன்ங்கிறாங்க. சஹாபாக்கள் அதன் பிறகு யார சொல்ல இப்படி 3 தடவை ஆமீன் நீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது 3 காரணங்கள் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு விஷயத்த சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னா. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹிமா அன்ஃபு இம்ராயின், ஒரு மனிதனுடைய மூக்கு நாசமாகட்டும், இந்த மூக்கு நாசமாகட்டும், மூக்கில் மண் படட்டும் அப்படிங்கிறது என்னன்னா, அவன் நாசமாகட்டும் என்கிறதை பயன்படுத்துகிற சில ஃப்ரேஸ் தமிழ்லையும் இருக்குல்ல. இப்ப கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாதுன்னு சொல்லுவான்னா, மீசையில மண்ணோட்டுறதுக்கும் அவன் சொரணம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னா, அது ஒரு வழக்கு சொல். இதை சொன்னா அது அப்படிங்கிற பொருள் இல்லையா. ஏதாவது பேசினேன்னா பல்ல உடைச்சு போடுவேன் அப்படிவோம், ஆனா பல்ல உடைச்சிருவோம் நம்ம நோக்கம் இல்லை, நான் எதிர்ப்பை தெரிவிக்கங்கிறத பல்ல உடைத்தலுங்கிறத பயன்படுத்துற ஒரு வழக்கு, இதுக்கு பேரு ஃப்ரேஸும்பாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரேஸ் அவன் மூக்கு நாசமாகட்டும் அப்படிங்கிறது.
யார் அப்படின்னா அதரக்க ரமலான், அவன் ரமலானை அடைந்து வலம் யுஃபிர் லஹு, அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா ஓதுனாங்க, நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மீது 2 விஷயங்கள் தாய் தகப்பன் சம்பந்தமாக ஒண்ணு, இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்றதுனால ஒரு விஷயத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ் பஸார்ல இருக்கு, வேற சில கிதாப் இப்னு மாஜால கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு அபஅதஹுல்லாஹ்னு வரும். இந்த ரஹிம அன்ஃபு இம்ரஐன்ங்கிறதுக்கு பதிலா அந்த மூக்கு நாசமாகட்டும்ங்கிறதுக்கு பதிலா அல்லாஹ் உன்னை தூரமாக்கட்டும், அபஅதஹுல்லாஹு புஅதஹு, இந்த மாதிரி வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னும் நிறைய நபிமொழிகள்ல இருக்கு. அப்ப இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்னன்னா, அப்ப என்ன அப்படின்னா, முதலாவதாக ரமலான் மாதத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மக்ஃபிரத்தை பெறணுங்கிறது. அப்ப ரமலான் மாதத்துல வேணுமனே இபாதத்தை பண்ணிட்டு நல்ல தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு மட்டும் போயிடக்கூடாது. அதை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறானாங்கிறதுலையும் கவனமா இருக்கணும். அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத சில சூழல்கள் இருக்கு. இப்ப எப்படின்னா, உறவுகள் நம்ம பேணலைன்னா அல்லாஹ் பெரும்பான்மை இபாதத்தை அப்படியே மௌகூஃபா நின்றோம். மௌகூஃப்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும், அப்படியே நின்று திரும்ப அந்த உறவை நம்ம சேர்ந்தோம்னா அந்த இபாதத்து அல்லாஹ்ட்ட மக்பூல் ஆகும். அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் சூஃபியாக்கள்கிட்ட நிறைய இருக்கு. அந்த மாதிரியான இபாதத்தை தடை செய்கிற, இபாதத்தை அல்லாஹ்ட்ட மக்பூல் ஆகாது ஏற்படுத்துகிற சில சூழல்கள் இருக்குமையானால் அதுல கவனம் செலுத்தி அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஒருத்தன் ரியா, முகஸ்துதிக்காக இபாதத்து பண்றான், கிபுர் ஃபஹ்ரு, பெருமை அகம்பாவத்துக்காக ஒருத்தன் இபாதத்து பண்றான்னா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்ப ஆனா இவன் இபாதத்து பண்ணியிருப்பான். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிற செய்தி, இந்த மாதிரி ஏதேனும் தடை நம்ம செய்கிற இபாதத்து அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழல் இருக்குமையானால் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த இபாதத்துகள்ல ரொம்ப முக்கியமானது மக்ஃபிரத்து. அதன் பேர்ல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அவங்க யாருன்னா மலக்குகளுக்கெல்லாம் தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லிட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ் அல்லாத மொத்த ஆழத்துக்குமே அகிலத்துக்குமே அவங்கதான் அருட்கொடை. அவங்க ஆமீன் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த துவா மக்பூல், அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்கிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. எனவே ரமலான் மாதத்துல அல்லாஹுடைய மக்பூல் பொருத்தத்தை பெறுகிற ஒரு அழகான ஒரு விஷயமாக நாம் இருப்பதற்குண்டான சிந்தனை செலுத்தணும். வெறும் இபாதத்து பண்ணா மட்டும் போதாது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானங்கிறதுலையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நபிமொழி சொல்லித் தருகிறது. அதுக்கு அடுத்தது ரமலான் மாதம் சம்பந்தமான இன்னொரு மிக முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வது ஹஜ்ஜத்துன், அது ஹஜ்ஜு தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரமலான் மாதத்துல உம்ரா செஞ்சோம்னா அது ஹஜ்ஜு போல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எப்ப புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போயிட்டு, இது புகாரி ஷரீஃப்ல ஒரு பெரிய ஹதீஸ். அது ஹதீஸுடைய கருத்து தான், ரமலான் மாதத்துல ஹஜ்ஜு செஞ்சோம்னா உம்ரா செஞ்சோம்னா அது ஹஜ்ஜை போல அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்ப ரமலான் மாதத்தில் உம்ரா செய்யக்கூடிய பொருளாதார சூழலும் ஒரு குடும்ப அமைப்பியலும் இருக்கக்கூடிய நபர் இந்த ரமலான் மாதத்துல உம்ரா செய்வதற்கு உண்டான முயற்சி செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்த நன்மையை அல்லாஹ் தருவான். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நசீபி அல்லாஹ் நமக்கு எல்லாம் தரட்டும். அடுத்தது ரமலானுடைய சிறப்பு சம்பந்தமா சொல்கிற இன்னொரு நபிமொழி என்னன்னா, இந்த ரமலான் மாதத்துடைய நிறைவு செய்து யார் ஒருத்தர் ஷவ்வால் மாதத்துல அந்த சித்தம் மின் ஷவ்வால் மாதத்துடைய அந்த 6 நோன்பையும் சேர்த்து பிடிக்கிறாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவர் ஆவார் அப்படிங்கிற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் வந்துட்டு முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரமலான் மாதம் முழுமையா நம்ம நிறைவேற்றிட்டோம்னா அடுத்த ஷவ்வால் மாதத்துல வரக்கூடிய மாதத்துல 6 நோன்பு எல்லாத்துக்கும் பிரபலியமா தெரியும். அந்த நோன்பையும் பிடிக்கக்கூடிய நசீபை கொஞ்சம் கவனமா நம்ம இருந்து அதை செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுக்க நம்ம நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது இத்தனை செய்திகள் நமக்கு இருக்கு. இன்னும் பல செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கு. இப்ப அடுத்தது என்னன்னா, அந்த நோட்டீஸ் இந்த ரமலான் மாதத்தின் பிறைய பார்த்துட்டோம்னு வைங்களேன். பிறைய பார்த்துட்டோம்னா நம்ம ஓதுற துவா என்ன அப்படின்னா, பொதுவா திருமிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அழகான துவா, எல்லா மதத்துக்கும் பொதுவான துவா. ரமலான் மாதத்துல ரொம்ப இப்ப ரமலான் மாதம் வந்தோம்னா அது பிறையை பார்ப்பதில் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருப்போம்ல, அதுக்காக அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான், யா அல்லாஹ் இந்த பிறையை எங்கள் மீது அமைதியாகவும் ஈமானோடும் பொழிய செய்வாயாக, வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம், இன்னும் நிம்மதியோடும் இஸ்லாத்தின்படியும் வாழக்கூடிய விதத்தில் இந்த பிறையை எங்கள் மீது பொழிய செய்வாயாக, ரப்பி ரப்புக்கல்லா, பிறையே என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹ் தான், ஹிலால ருஷ்திம் வஹைர்,
நேர்வழியை காட்டக்கூடிய நல்லவற்றை தரக்கூடிய அந்த அல்லாஹ் பிறையே அப்படின்ட்டு நமக்கு இந்த துவாவை மட்டும் வாசிக்கிறோம் பாருங்க. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக் அல்லாஹ் ஹிலால ருஷ்திம் வ கைர் அப்படிங்கிற அழகான துவா. இந்த துவாவை பிறைய பார்த்த உடனே ஓதணும். இந்த துவாவினுடைய வார்த்தை வடிவம் திருமிதி ஷரீஃப்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 ஓதக்கூடிய துவா அல்லாஹும் ரஹம்னா பி ரஹ்மதிக யா ரஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே எங்களுக்கு அருளாளனுக்கெல்லாம் அருளாளனை எங்கள் மீது உன்னுடைய அருளை கொண்டு அருள் புரிவாயாக என்ற பொருள் அமைந்த அந்த துவா. 2ஆம் 10 ஓதக்கூடிய துவா அல்லாஹும் மக்ஃபிர் லனா ذுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அகிலத்தின் அதிபதியே, நாங்கள் செய்த சிறிய பிழைகள் பெரும் பிழைகள் அனைத்தையும் நீ மன்னித்தருள்வாயாக என்கிற பொருள் அமைந்த துவா. அதே போன்று ரமலான் மாதத்துடைய 3ஆம் 10 ஓதக்கூடிய துவா அல்லாஹும் ஆத்திகனா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அகிலத்தின் அதிபதியே, எங்களை நரகிலிருந்து விடுதலை செய்து சூனத்தில் நுழைத்திருவாயாக அப்படிங்கிற பொருள் அமைந்த இந்த துவா. இப்ப இந்த துவாவை எல்லாம் இந்த சொன்ன ஹதீஸ்கள் ஏறத்தால் அதனுடைய இஸ்திம்பாத்துகள் அது எல்லாமே கோர்வு பண்ணி ஒரு நோட்டீஸா போட்டோம் நம்ம டீம் ஒண்ணு. ரமலான் மாதம் வருகிறது, பல வகை நன்மை தருகிறது. அதனுடைய வாய்ஸ் வெர்ஷனா தான் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது. இதை இன்ஷால்லா இதையும் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த நோட்டீஸ் தேவைப்படுறவங்க, இது இவ்வளவு அரை மணி நேரம் நம்ம கேட்க முடியாதுங்கிற தோது இருக்கிறவங்க, அல்லது வேற யார்ட்டையே இதை நம்ம சொல்லணுங்கிற தோது இருக்கக்கூடியவங்க, நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு கூட இன்ஷால்லா இந்த நோட்டீஸை வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். தோது இருக்கிறவங்க நேர்ல கூட வாங்கிக்கலாம். அல்லாஹ் அந்த நசீபு எல்லாத்துக்கும் தரட்டும் இன்ஷால்லா. அடுத்தது இந்த நம்ம வீடியோல வந்துட்டு ரமலானுடைய சிறப்புகள் தான் ஃபுல்லா சொன்னோம். நோம்புடைய சிறப்புகள் அது தனி சப்ஜெக்ட். நோம்புனா என்ன, நோம்புக்கு உண்டான சிறப்புகள் அது தனி சப்ஜெக்ட். அதை இன்ஷால்லா எழுத்து உருவப்படுத்திட்டோம். அது பிரிண்ட் இன்னும் டிடிபி ஒர்க்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது முடிஞ்சுன்னு சொன்னா அதை ஒரு வெளியீடு பண்ணிட்டு அதையும் இதே மாதிரி நம்ம ஒரு ஆடியோ போடுற மாதிரி ஒரு ஐடியா அல்லாஹ் கொடுத்துருக்கிறோம். அல்லாஹ் அதுக்கு உண்டான சவாபையும் தரட்டும் இன்ஷால்லா. ரமலான் இன்னும் ஒரு நாட்கள் நம்மளை அடையும். அந்த ரமலானை முழுமையாக பெற்றுக்கொள்கிற, முழுமையாக பயன்படுத்துகிற, முழுமையாக அல்லாஹ்விடம் சவாபை பெறுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.